வணக்கம் மாஸ்டர், நான் சுதர்ஷினி கனடாவிலேருந்து பேசுகிறேன். இந்த செஷன் சூப்பராக எஸ் மேம். இருந்துச்சு. எனக்கு ஒரு கேட்டால், நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க இல்லையா, இது வந்து நீங்கள் இவ்வளோ சீனியர்ஸ் மாஸ்டராக இருந்தும் உங்களுக்கு இந்த பொடியை விட்டு வெளியில் போய் அது மற்ற மாஸ்டர்ஸ் மாஸ்டர்லாம் சொல்லும்போது தான் உங்களுக்கு இந்த அனுபவம் வந்திருக்குது. இதுவே நாங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது எங்களுக்கு எப்படி நாங்கள் தெரிஞ்சு கொள்றது, எங்களோட பாஸ்ட் லைஃப்ஸை நாங்கள் ரெக்ரேஷனுக்கு போயில்லை என்றால் தியானம் எவ்வளவு நாங்க செய்ய வேண்டி இருக்குது, அதான் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதை பற்றி நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, சீனியர் மாஸ்டர் பிகினர்ஸ் சொல்லிட்டு. ம்ஹும். அந்த ரெண்டுமே போய் தான். இங்க சீனியர் ஜூனியர்ன்றதே இல்லம்மா. நீங்க தான் ஆன்மா. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஞாபகம் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களோட பாஸ்ட் லைஃப், அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் இருக்கிற பாஸ்ட் லைஃப் கம்ப்ளீட் மெமரிஸ் எல்லாமே உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. இதுக்கு நம்ம எப்படி இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னா ப்ராக்டிஸ் மூலமா தான். சீனியர் மாஸ்டர்ஸ்னால உங்களால பார்க்க முடியுது, இந்த பிகினர்ஸ்னால எங்களால பார்க்க முடியல, அப்படி நினைக்கவே நினைக்காதுங்க. மெடிடேஷன் எப்போத்துல இருந்து பண்றோன்றது மேட்டர் கிடையாது. எவ்வளவு சின்சியரா, எவ்வளவு இன்டென்ஷனலா பண்றீங்க, எவ்வளவு நேரத்துல நீங்க அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு வரீங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன்ல நீங்க நிறைய கிளாஸஸ் வாங்க, புக்ஸ் படிங்க. இப்போ நான் இன்னைக்கு சொன்னேன், இது இந்த புக்கு பேர். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த புக்கு நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு சாப்டர் 1, 2, 3 நீங்க படிச்சுட்டே வாங்க. படிச்சுட்டு இந்த குரூப் டிஸ்கஷன்ல உட்காரும் போது நான் சொல்றது நீங்க கேட்குறீங்க இல்லையா, அப்போ இந்த புக்ல இருக்கிறது பேரா டு பேரா என்னால டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த புக்ல டிரான்ஸ்லேட் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு 40-60 எபிசோட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த யூடியூப்ல சொல்லும் போது காப்பிரைட்ஸ் இஷ்யூன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த புக்ல இருக்கிற கண்டென்ட் சொல்ல முடியாது. நீங்க புக்ஸ் இங்க டிஸ்கஷன்ல நான் இப்ப சொல்ற சப்ஜெக்டும் இந்த புக்ல இருக்கிறது சொல்றேன், இந்த புக்ல இல்லாதது பத்ரிஜி கிட்ட கேட்டது, என்னோட சுய அனுபவம், இது சொந்த அனுபவம், நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட நான் கேட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கலந்துதான் நான் சொல்லுவேன். அதனால இந்த புக்ல இருக்கிறது சப்ஜெக்ட் மட்டும்தான் வராது. ஸோ நீங்க உங்க பாட்டுக்கு என்னோட சேர்த்து நீங்களும் படிச்சுட்டே வாங்க. அந்த நாலேஜும் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ற எனக்கு இருக்கிற நாலேஜ் ஷேர் பண்ணும்போது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கேளுங்க, இன்னும் டீட்டெயிலா தெரியும். தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நமஸ்தே மாஸ்டர். எஸ் மேடம். இந்த புக்கு தமிழ்ல இருக்குங்களா? தமிழ்ல எனக்கு தெரியாதுமா, நான் இங்கிலீஷ்ல தான் படிச்சேன். தமிழ்ல ஐ திங்க் யூடியூப்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக் பத்தி சில புக் ரிவ்யூஸ் இருக்கு. அது நீங்க அது கேட்கலாம் நீங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா தமிழ்ல இல்ல. சரிங்க, தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் வம்சி சார். ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, நீங்க வந்து அன்கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், there's 2 different things இல்லையா? அதை கிளாரிஃபை பண்றது தான் கேட்டேன். நீங்க சொன்னது ரெண்டும் ஒண்ணா? அப்போ ஓகே. சிக்மண்ட் ஃப்ராய்ட் இந்த புக்ல அப்படிதான் சொல்றாரு. ஓகே ஓகே. அதே டெர்மினாலஜி ஒருத்தர் ஒரு மாதிரி யூஸ் பண்றாங்க. பட் சில பேர் அன்கான்ஷியஸ் மைண்ட் சொல்றாங்க, சில பேர் சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்றாங்க. ஓகே. சோ மெட்டாபிசிக்ஸ் வொர்க் ஷாப்ஸ்ல போய் கேட்கும்போது அவங்க வேற டெர்மினாலஜி யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. அப்போ ஜஸ்ட் டு கிளாரிஃபை, அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, நம்மளுடைய வந்து சைல்ட்ஹுட்ல நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ப்ரெசன்ட் லைஃப்ல உள்ள எக்ஸ்பீரியன்சஸ் வந்து எல்லாம் எவ்ரிதிங் கெட்ஸ் ஸ்டோர்ட் இன் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்போ அதே இடத்துல தான் நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்லுமே ஸ்டோர் பண்ணப்படுறது. எஸ் எஸ். ஓகே சார். ஓகே ஓகே, நன்றி. கிளாரிஃபை பண்ணதான் கேட்டேன் நான். நன்றி. நல்ல செஷன், நல்லா போகுது மாஸ்டர். வெரி 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 நைஸ். ஐம் ஷூர் தேர் வில் பி மோர் கொஸ்டின்ஸ். நான் மற்றவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு வேற எதுவும் கொஸ்டின் இருந்தால் வரேன் நான் திரும்ப.
நன்றி ரைட். மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். நீங்கள் வணக்கம் சொல்கிறீங்க சார். ஆல்ஃபா தீட்டா காமா பீட்டா டெல்டான்னு. ஸோ எனக்கு அது ஆக்சுவலி புரியல. அந்த வேவ் லென்த் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒன்றும் இல்லை சார், இது பிரெயின் வேவ்ஸ் பாருங்க, யூடியூப்ல இன்டர்நெட்ல பாருங்க, கூகுள்ல. ஓகே. நம்ம ஒரு ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது ஒரு ஒரு பிரெயின் வேவ்ஸ், பிரெயின்ல டிஃப்ரெண்டா ஃபங்க்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டென்ஷனா இருக்கும்போது நம்ம பிரெயின் வேவ்ஸ்ல பார்த்தீங்கன்னா பீட்டா ஸ்டேஜ்ல இருக்கும். ஆஃபீஸ் போறப்போ கொஞ்சம் அவசர அவசரமா போயிட்டு இருப்போம், இல்லை ஏதாவது வாழ்க்கையில் டென்ஷன் ஆகும்போது, இல்லை கோர்ட் கேஸ் பத்தி ஏதாவது சம் நெகட்டிவ் நியூஸ் கேட்கும்போது, நம்ம ஏதோ ஒரு சீரியல்ல பார்த்துட்டு ரொம்ப சீரியஸா இன்வால்வ் ஆகி பார்க்கும் போதெல்லாம் ஒரு டென்ஷனா இருப்பீங்க இல்லையா? ஒரு அதுல வந்து லோ பீட்டா, மிட் பீட்டா, ஹை பீட்டான்னு சொல்லிட்டு மூணு டிஃப்ரெண்டா கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க நார்மல் ஸ்டேட் இல்லாம கொஞ்சம் டென்ஷன்ல இருந்து ஹை டென்ஷன் வரைக்கும் இருக்கிற ஸ்டேட்னு வந்து பீட்டா ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு விஷயம் பேசுறேன், நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கிற நிலைமையில உங்க பிரெயின் வந்து ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கு. ஸோ நான் ஏதாவது ஒன்று சொன்னா நீங்க கேட்டுட்டு புரிஞ்சுக்க முடியும். அதே நீங்க பீட்டா ஸ்டேட்ல இருக்கும்போது யார் எது சொன்னாலும் உங்களால கேட்க முடியாது. நீங்க எது நம்பி இருக்கீங்களோ, எந்த நோக்கத்துல எதுக்காக நீங்க கோவப்படுறீங்களோ அது மேல மட்டுமா ஃபோக்கஸ் இருக்கும். நேரோ ஆயிடும், மைண்ட் வந்து நேரோ ஆயிடும். இந்த ஆல்ஃபா ஸ்டேட்ல இப்ப அமைதியா இருக்கும்போது யாராவது ஒருத்தர் சொன்னாலும் நீங்க அது யோசிக்கிற கெப்பாசிட்டி இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெடிடேஷன் லைட்டா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பிரெயின் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபால இருந்து தீட்டாக்கு வந்துகிட்டு இருக்கும். இப்போ நீங்க இப்போ நைட் இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர்ல படுக்க போறீங்க. அந்த படுக்கும் போது ஸ்டார்டிங்ல வந்து உங்க பிரெயின் வேவ்ஸ் வந்து ஆல்ஃபால இருந்து தீட்டாக்கு வந்துட்டு இருக்கும். டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட் இல்ல டீப் ஸ்லீப் ஸ்டேட், நீங்க 6 மணி நேரம் தூங்கிட்டு இருப்பீங்க. ஆனா டீப் டெல்டா ஸ்டேட் பார்த்தீங்கன்னா வெறும் half an hour to 45 minutes தான். அந்த டெல்டா ஸ்டேட் தான் ரொம்ப டீப் ஸ்டேட் சொல்லுவோம். அப்போ உங்களோட பிரெயின் வந்து தீட்டால இருந்து டெல்டாக்கு வந்துடும். இன்னும் ரொம்ப சீரியஸா நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு அற்புதமான விஷயம் தேர்ட் ஐ மூலமா ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க வந்து மாஸ்டர் கிட்ட கான்வர்சேஷன்ல இருப்பீங்க, சம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து உங்களோட பிரெயின் வந்து காமா ஸ்டேட்ல இருக்கும். அந்த காமா ஸ்டேட் இந்த ஆல்ஃபா தீட்டா ஸ்டேட்ல இருக்கும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்சஸ் பண்ணும். அதை பத்தி நீங்க கான்வர்சேஷன் பண்ணலாம். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் உங்களோட ஹேபிட்ஸோ பிலீஃப் சிஸ்டம்ஸோ பர்செப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அது மாற்றணும்னா மெடிடேஷன் மூலமா உங்களோட மைண்டுன்னு ரீப்ரோக்ராமிங் பண்ணலாம். இதெல்லாம் நடக்கும். இது பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும் சப்ஜெக்ட் வேணும்னா பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் புக் நீங்க படிங்க. ரொம்ப அற்புதமா, ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். ஸோ ஆல்ஃபா ஸ்டேஜில் இருந்தோம்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி வந்து ஹை லெவலில் இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்க இல்லையா? இப்போ நம்ம இருக்கிறது ஆல்ஃபா ஸ்டேட். ஸோ ரிசீவ் மோட்ல இருப்போம், நம்ம ரிசீவிங் மோட்ல இருப்போம். எஸ். ஸோ தீட்டான்றது இன்னும் கொஞ்சம் டீப் ஸ்டேட், இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ் ஸ்டேட்னு சொல்லுவோம். எஸ், கொஞ்சம் தூங்கின நிலையில, கொஞ்சம் விழிப்பு நிலையில, கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸ் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிறது தீட்டா. எஸ். ஸோ இந்த ஹிப்னாட்டிசம் அதெல்லாம் பண்றது அந்த ஸ்டேஜ்ல தான் மாஸ்டர். ஆமா, தீட்டா டெல்டா ஸ்டேஜ் கொண்டு போயிட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் உங்களோட சப்கான்சியஸ் அன்கான்சியஸ் மைண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களெல்லாம் ஹிப்னாட்டிசம்ல எடுத்துட்டு போயிட்டு அந்த பாஸ்ட் லைஃப் நார்மல் ஸ்டேட்ல இருக்கும்போது நம்மளால பார்க்க முடியல. ஆனா அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்ல எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்மளால ஓபன் பண்ண முடியும். லாஜிக்கல் நம்மளுக்கு இருக்கிற லாஜிக் மைண்ட் அலோவ் பண்ணாது. அந்த லாஜிக் மைண்ட் பைபாஸ் பண்ணி நம்ம தீட்டா ஸ்டேட்ல வந்து அனலிட்டிக்கல் மைண்ட் இருக்காது. இது என்ன அது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு கேள்வியே கேட்காது. அது சினிமா பாக்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். முதல்ல பாரு, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலான்ற கான்டெக்ட்ல இருப்பீங்க. தேங்க்யூ மாஸ்டர். ஏன்னா சப்கான்ஷியஸ் ஓபன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் இது தெரியும்ன்றதுதான்.
தெரிஞ்சுக்க தான் கேட்டேன் மாஸ்டர். யா அந்த புக்கு நீங்க படிங்க. இட் வில் கிவ் யூ டீடைல்ட் அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ சார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மேடம். ஒரு சின்ன நேத்துக்கு நீங்க சொன்ன ஒரு இதுக்கு இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது இப்போனா அதுக்கு ரீசன் வந்து நீங்க முன்னாடி மெடிடேஷன்ல போனாதான் அது தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை தெரியல, நமக்கு அந்த ரீசன் தெரியல, நமக்கு வந்து ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம தெரியாம கூட நம்ம மன்னிப்பு ஒருவேளை நான் எதுவும் தெரியாம தப்பு பண்ணிதான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா கூட அதுல இருந்து கொஞ்சம் விளைவு கிடைக்குமா? இல்ல நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடுச்சு? இல்ல, ஒரு வீட்ல ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னுக்கும் போது அவங்களால ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு, சால்வ் பண்ண முடியாம வந்துகிட்டே இருக்கு அப்படி நினைக்கும் போது அந்த மாதிரி பண்ணா ஏதாவது இது கிடைக்குமா? இல்ல ஷார்ட்கட்ஸ் இல்லம்மா. ஓகே ஷார்ட்கட்ஸ் சார். உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா இது நீங்க ஜெனரலா கேக்குறீங்க, நானும் ஜெனரலா தான் சொல்றேன். பட் ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு தெரியும் என்ன காரணத்தினால வருதுன்றது. ஓகே, அது புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஓகே மாஸ்டர். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் மாஸ்டர், நீங்க அன்னைக்கு சண்டே அன்னைக்கு கிளாஸ்ல நான் கேட்டிருந்தேன், உங்க பிரமிட் பத்தி உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு ஆர்வம் வந்ததுன்னு நான் முன் ஜென்மத்துல கேட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுல என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? கேட்கணும்னு நினைச்சேன், அன்னைக்கு மறந்துட்டேன். புரியல. இல்ல, உங்களுக்கு பிரமிட்னாலதான் நான் மெடிடேஷனுக்குள்ள வந்தேன். பிரமிட் வந்து எனக்கு எப்படி இந்த அளவுக்கு ஆர்வம் வந்துச்சு தெரியும், அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் முன்ஜென்மத்துல பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. முன்ஜென்மத்துல நான் ஒரு சயின்டிஸ்ட் அமெரிக்கால. ஓகே. அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல வந்து நான் ஹிமாலயஸ்ல ஒரு 600 வருஷமா தியானம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஓகே, இன்னொரு ஜென்மத்துல வந்து நான் கிரீக் பிலாசபர். ஸோ இந்த மாதிரி எத்தனையோ லைஃப் டைம்ஸ் இருக்கு. நான் இன்னொரு ஜென்மத்துல வந்து வேற கேலக்சில பிரமிட்ஸ் தான் கட்டிட்டு இருந்தேன். ஓகே. ஆண்ட்ரோமேடா கேலக்சில. ஸோ அந்த பாஸ்ட் லைஃபோட ஆர்வம் இருக்கும். அது எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அந்த தேடுதல் இருக்கும். சரி. ஸோ இப்போ இந்த ஜென்மத்துல நான் என்னோட பர்பஸே பாத்தீங்கன்னா பிரமிட்ஸ் கட்டுறது, அந்த 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 மெடிடேஷன் பண்றது, அதுக்கு பிரமிட் சம்பந்தப்பட்ட நாலேஜ் 10 பேருக்கு சொல்றது என்னோட பர்பஸ். அப்போ அதுக்கு நான் என்ன படிச்சிருக்கணும்? நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். வேற என்ன வேணாலும் இருக்கலாம், பட் நான் சூஸ் பண்ண என்னோட இந்த லைஃப்ல நான் சூஸ் பண்ண பார்த்தது. ஸோ அதனால நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சென்னைக்கு வந்தேன். சென்னையில எனக்கு வந்த ஒரு எந்த என்ஜிஓ எனக்கு ஜாப் வந்தது, அந்த என்ஜிஓல ஏற்கனவே பிரமிட்ஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பாருங்க கனெக்ஷன் வந்துச்சு. ஓகே, ஸோ இதனால எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது மேகாலயால ஒரு பிரமிட் கட்டுறதுக்கு. அங்க இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டெமோ ஸ்ட்ரக்சர் பண்ணணும், பிரமிட் ஷேப்ல ஒரு வீடு. அதுக்காக போனேன். யாரோ ஒருத்தர் இது பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கால் பண்ணாங்க. எங்களுக்கு பிரமிட்ஸ்க்கு மெடிடேஷனுக்காக நாங்க பிரமிட் கட்டுறோம், எங்களுக்கு பிரமிட் சொல்லும் போது எனக்கு அப்படி கனெக்ட் ஆயிடுச்சு மெடிடேஷன். இங்க வந்ததுக்கு அப்புறம் வெறும் பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்ல, பிரமிட்ஸ் பத்தி நிறைய புக்ஸ் படிச்சு அப்புறம் பத்ரிஜி கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிட்டு, எனக்கு அது மட்டும் இல்லாம உலகத்துல எங்கெங்கெல்லாம் பிரமிட்ஸ் இருக்கும், ஈஜிப்ட், இந்தோனேஷியா, அது அங்கெல்லாம் கூட நான் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி, நான் மட்டும் இல்லாம என் கூட இன்னும் 10 பேர் 100 பேர் கூப்பிட்டுட்டு போற மாதிரி நான் எனக்கு டிராவலிங் இன்ட்ரெஸ்ட்னால அப்படி ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணேன். ஒரு விஷயத்துக்கு எல்லாமே கனெக்ஷன்ஸ் இருக்கும். என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து வர அந்த ஆர்வம் இந்த ஜென்மத்துல ஷேப் ஆயிடுச்சு. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயத்துல இருந்து நிறைய விஷயம் கத்துக்கலாம். வணக்கம் வம்சி சார். வணக்கம் சார்.
உங்களுடைய ப்ரோக்ராம் அந்த நிகழ்ச்சியை கேட்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. இதுல ஒரு சின்ன என்னுடைய பேர்சனலான ஒரு விஷயத்த கேட்கலான்ட்டு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்தேன். அதாவது இப்போ நான் ஒரு 3 வருஷமா செய்துட்டு இருக்கேன், மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன். மெடிடேஷனுடைய டைமிங் கூடி கூடி கூடுதலான எவ்வளவு கூடுதலாக செய்ய முடியுமோ அவ்வளவு கூடுதலாக செஞ்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த பழைய ஞாபகங்கள் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வர இல்லை. என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் உங்களை சந்திக்கும் போது கூட சொல்லியிருக்கேன், நான் கூடுதலாக எழுதுறது தான். ரைட்டிங் இஸ் மை பேஷன். ஆனா என்னுடைய இந்த மெடிடேஷன்ல எனக்கு வாரது முழுவதுமே ரைட்டிங்கை பற்றி தான் வந்துட்டு இருக்கு. நான் எப்ப மெடிடேஷன்ல இருந்தாலும் என்னது எழுதணும், எது அடுத்தது என்னது எழுதலாம்ன்ற மாதிரி என்னுடைய மைண்ட்ல தோன்றுதே ஒழிய வேற ஒரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸோ வேற ஒரு காட்சிகளோ இதுவரையும் நான் எனக்கு சம்பந்தம் இல்லாம, அதாவது என்னுடைய தோட்ஸ் இல்லாம நான் பார்த்தேன்னு சொன்னா ஒரே ஒரு முறை என் முன்னால பிள்ளையார் உட்கார்ந்து எழுதுற மாதிரி ஒரு காட்சி ஒன்று வந்தது. அதுதான் அந்த ஒரு காட்சியாக நான் பார்த்ததுன்னு சொல்லி என்னால ரெகக்னைஸ் பண்ண முடியும். அப்ப இதுல காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எழுத்திலேயே நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்ன்றதுக்காக இன்னும் நான் எத்தனையோ எழுத வேணும்ன்றதுக்காக எனக்கு சொல்லுதா என்னுடைய ஆன்மா? இல்லாட்டி இப்படியே தொடர்ந்து செய்து கொண்டு போனா அதுக்கு மேலால இன்னும் இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அதுகள் கூட வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கா? உங்களோட பிரசன்ட் லைஃபோட பர்பஸ் எதுக்காக இந்த பிறந்திருக்கீங்களோ அது ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்கும். அது மேலதான் உங்களுக்கு தெரியாம கூட அது அந்த சப்ஜெக்ட் மேலதான் அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மற்றது நம்ம நினைக்க வேணாம் சார். ஏன்னா அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்ரிடே நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது ஒன்றும் அற்புதமான விஷயமும் அதிசயமான விஷயமும் கிடையாது. அதனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குன்னா உங்களோட ஆன்மா அது ஓபன் பண்ணிடும் அந்த சாப்டர். உங்களுக்கு எது தேவையோ கான்சியஸா உங்க விட உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மா ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட். எந்த டைம்ல எது உங்களுக்கு சப்ளை பண்ணணுமோ அந்த நாலேஜ் அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக் சப்ளை வந்துடும். இப்போ சூர்யா மேடம் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் பேக் வந்து சொன்னாங்க, சார் செஷன் எடுங்க. ஓகே, என்ன செஷன் மேடம் சொன்னேன், புக் செஷன் எடுங்க. அப்போ என்ன சப்ஜெக்ட் நீங்க சோ ஏதாவது டாபிக் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்றேன்னு சொன்னேன். சார் அவங்க சேம் சோல் மெனி பாடிஸ் சொன்னாங்க. ஆக்சுவலி அந்த புக் என்கிட்ட இல்லை. எனக்கிட்ட இருக்கிறது டார்கம் புக்ஸ் இருக்கு, அதுல இருந்து சொல்லலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். மேடம் சொன்ன உடனே மேடம் அந்த புக் வேண்டாம், நான் வேற புக் என்கிட்ட ஆல்ரெடி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் சொல்றேன். அப்படியா சார், சொல்ல ஓகே. அவங்கள வேணாம் எதுவுமே சொல்லல. உங்க மேடம் போன் வச்சதுக்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் உண்டு. இப்போ டார்கம் புக்கு தேவையில்லை, முதல்ல இந்த புக்கு சொல்லு, மேடம் சொன்ன மாதிரி சொல்லு. சரி எதுக்குன்னு கேட்டேன். உன்னோட இன்டெலிஜென்ஸ் சோல், உள்ளுக்குள்ள இருக்கிற இன்டெலிஜென்ஸ், அதுதான் சோல் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது இப்போ அந்த புக்ல இருக்கிற நாலேஜ் வேணும். ஏன்னா டைரக்டா சொல்லும் போது நீங்க கேட்கல. ஓகே, உள்ளுக்குள்ள இருக்கிற இதே ஆன்மா சூர்யா மேடம் ரூபத்துல வந்து எனக்கு சொல்லுது, இந்த டைம்ல நீங்க படிக்க வேண்டிய புக்கு சேம் சோல் மெனி பாடிஸ். அப்போ அது கேட்ட உடனே உள்ள இருந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் வந்தது. ஓ, இந்த புக்கு தான் நான் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிரெயின் பேஸ் அவருக்கு எழுதின 4 புக்ஸ் நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். நேத்து ஈவினிங் செஷனு, இன்னைக்கு காலையில இருந்து இந்த புக்கே ஓபன் பண்ண சார். நேத்து கூட ஓபன் பண்ணவே இல்லை, எதுக்கு மூடு வரல எனக்கு. ஆனா செஷன் ஸ்டார்ட் பண்ணணும் யோசிச்சுட்டு, மூடு வந்தா டக்கு டக்கு டக்குன்னு ஓடிட்டே இருக்கும். சரின்னு கண்ணு மூண்டேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் நான் பண்ண மெடிடேஷன். 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷத்துல எனக்கு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ், தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஓபன்ல, அதுல கூட என்ன மெசேஜ் வந்து இந்த புக் நீ படி.
இந்த புக்கு பத்தி தான் நீங்க இன்னைக்கு ஈவினிங் சொல்ல போறீங்க, சேம் சோல் மெனி பாடிஸ் சொல்லிட்டு என்னோட அசிஸ்டன்ட் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல என்னோட விஷன். ஸோ தட் இஸ் அ சோல் காலிங் சார். ஸோ இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களோட இதுல பாத்தீங்கன்னா தடையில பாக்குறது, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் 4-5 பேர்கிட்ட கேட்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும், ஒரு அட்வென்ச்சரஸா இருக்கலாம். பட் உங்களோட சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை. எப்போது தேவையோ அது தானா உங்ககிட்ட ஓப்பன் ஆயிடும். இப்போ உங்களுக்கு ரைட்டிங் மேலதான், ரைட்டிங் தான் இம்பார்ட்டன்ட். உங்க மூலமா இந்த உலகத்துக்கு எது நல்லதோ அது உங்க மூலமா வரும். இப்போ நான் இந்த புக் எடுத்ததுனால எனக்கு மட்டும் நாலேஜ் இல்லாம என் மூலமா யாருக்கெல்லாம் போகணும்னு எனக்கு தெரியாது. ஸோ மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு மூலமா எனக்கு இந்த சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. இந்த புக்கு படிக்கும் போது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கே மாறுது. உள்ளுக்குள்ள இப்போ நீங்க கேள்வி கேட்டதுனால இன்னும் நான் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாம இல்ல, எனக்கு தெரிஞ்சது நான் பேசுறது இல்லை. ஸோ உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டு இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். அதுக்காக தான் நான் சொல்றேன், there is no senior, there is no junior. நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்களோ இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மக்கள் நீங்க அப்படி பார்ப்பீங்க. அப்போதான் உங்களுக்கு புரிய வந்துடும், லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யூ லவ் தை செல்ஃப் என்ற ஜீசஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நமக்கு புரிதல் வந்துடும். உங்களை நீங்க எப்படி எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பாக்குறீங்களோ, அதே மாதிரி உங்க பக்கத்துல இருக்க உங்களோட நெய்பர்ஸ் அந்த அளவுக்கு பாருங்க. ஸோ சமானம், எல்லாருமே சமானம், சீனியர் ஜூனியர் எல்லாம் போய். தேங்க்யூ சார். தேங்க்யூ, ரொம்ப அருமையான எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார்.